இந்த செஷன்ல இப்போ 3வது செஷனுக்கு வந்திருக்கிறோம். இதுல ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் பத்தி பார்க்க நம்ம அப்படி பண்ணும்போதே நீங்க வந்து அப்படி காமெண்ட் பண்ணா கூட ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ப்ரோக்ராமா நான் பண்ணுவேன். இதுல சின்ன சின்ன ஒரு 1 or 2 லைன்ஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியது. நம்பர் ஆஃப் லைன்ஸ் நிறைய இருந்தால் ப்ரோக்ராம் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஆபரேஷன்னா என்னன்னா ஒரு ஆக்ஷன், தமிழ்ல செயல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸ்ட்ரிங்ல நம்ம நிறைய வேலைகள் வந்து செய்ய முடியும். என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நேம் 1 ஈக்குவல் டு பழனி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். நேம் 2 ஈக்குவல் டு ராஜன் அப்படின்னு கொடுக்குறேன். நேம் 1 பிளஸ் நேம் 2 அப்படின்னா என்ன பண்ணும்? 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணும். அதாவது 2 நம்பரை ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இதெல்லாம் நம்ம நிறைய ஆபரேட்டர் வந்து நம்ம பிகினிங்லயே நம்ம படிச்சிருக்கிறோம். அது எல்லாம் நம்பர்ல தான் வேலை செய்யும். ஆனா ஒரு ஸ்ட்ரிங்ல எல்லா ஆபரேட்டரும் வேலை செய்யாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மைனஸ், ஸ்லாஷ், டபுள் ஸ்லாஷ், டபுள் ஆஸ்டிக்ஸ் இது எல்லாம் வேலை செய்யாது. அதுக்கு பதிலாக சில ஆபரேட்டர் மட்டும் தான் செய்யும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிளஸ். பிளஸ் என்ன செய்யும்? 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணும். இப்போ என்ன ரிசல்ட் வருது பாருங்க. நேம் 1 பிளஸ் நேம் 2 பழனி ராஜன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துருக்கு. நேம் 1 கண்டெய்ன்ஸ் பழனி, நேம் 2 கண்டெய்ன்ஸ் ராஜன். 2 ஆட் பண்ணா என்ன வந்துருக்கு? பழனி ராஜன் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிருக்கோம். இத ஸ்ட்ரிங் கான்கடனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. This is called string concatenation. String concatenation na addition. Adding 2 strings. String concatenation or string addition. Name 1 equal to Palani, name 2 equal to Rajan. இந்த ரெண்டையும் ஆட் பண்றோம். 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்றோம். சோ பிளஸ்ங்கிற ஆபரேட்டர் வந்து என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் மேல ஆபரேட் பண்ண வைக்க முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளஸ், மைனஸ், ஆஸ்டிக்ஸ், ஸ்லாஷ் எல்லாம் நம்பர்ல வேலை செய்யும். ஆனா எல்லா ஆபரேட்டரும் நம்பர்ல வேலை செய்யாது. இப்போ பிளஸ் வந்து ஸ்ட்ரிங்ல வேலை செய்யும். எக்ஸாம்பிள் ஓகே. இப்போ நம்ம 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ற மாதிரி பார்த்தோம். n1 ஈக்குவல் டு மோகனன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பாருங்க, நான் பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். n1 ஈக்குவல் டு மோகனன், n1 பிளஸ் ஈக்குவல் டு வேல்னா n1ல ஆல்ரெடி என்ன இருக்கு? மோகனன் இருக்கு. இப்ப வேல் வந்து அதோட ஆட் ஆயிடும். இப்போ நான் பிரிண்ட் n1 கொடுக்குறேன். மோகன வேல் ஆட் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நாம என்ன செஞ்சோம்னா பிளஸ் யூஸ் பண்ணி 2 ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணோம். 2 ஸ்ட்ரிங்கை வந்து என்ன செஞ்சோம்? கான்கடனேட் பண்ணோம். ஓகேயா? அது வந்து ஸ்ட்ரிங் கான்கடனேஷன் அப்படி சொல்றோம். 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணி பார்த்தோம். இது வந்து என்ன எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஆல்ரெடி, அதோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்றோம். இது வந்து அப்பெண்டிங் சொல்றோம். ஆடிங் எ ஸ்ட்ரிங், ஆடிங் நியூ ஸ்ட்ரிங் வித் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப s equal to நான் முத்துக்குமார் அப்படின்னு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் s அப்படின்னு கொடுத்தா முத்துக்குமார்னு வந்துரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இதுல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இதே முத்துக்குமார் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வேணும்னா s into 5 கொடுக்குறேன், அல்லது 3 கொடுக்குறேன். என்ன ரிசல்ட் வந்திருக்கு பாருங்க. முத்துக்குமார், முத்துக்குமார், முத்துக்குமார். ட்ரிபிள் டைம் வந்து முத்துக்குமார் டிஸ்ப்ளே ஆயிடும். அப்போ நாம வந்து ஒரு ஆஸ்டிக் சிம்பிளும் நாம யூஸ் பண்ணலாம். அப்ப ஆஸ்டிக்ஸோட பர்பஸ் என்ன? ரிப்பீட்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங். அதுக்கு எது யூஸ் ஆகுது? ஆஸ்டிக்ஸ். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிப்பீட் பண்ணலாம். இப்போ நான் பிரிண்ட் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா 5 டைம்ஸ் வந்து முத்துக்குமார் வந்து தெளிவார். 1 2 3 4 5 இருக்குதா? ஓகே.
இப்போ நான் வந்து இன்னொரு நேம் கொடுக்குறேன், பிரிண்ட் நேம் பிரிண்ட் n1 கமா s கொடுக்குறேன். என்ன வருதுன்னு பாருங்க. கமா என்ன பண்ணுது, n1 ஈக்குவல் டு மோகனவேல், s ஈக்குவல் டு முத்துக்குமார். கமாண்ட் கொடுத்த உடனே ஒரு ஸ்பேஸ் வருது. கமாண்ட் கொடுத்த உடனே ஒரு ஸ்பேஸ் வருது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது sub equal to ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். n1, s செப்பரேட்டர் $5 கொடுத்துருக்கேன். அப்ப என்ன டிஃபரன்ஸ் வரும், மோகனவேல் செப் என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணும், ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து 2 ஆர் மோர் செப்பரேட் பண்ணும். இப்போ மோகனவேல் அப்புறம் ஒரு $5 வரும், அப்புறம் முத்துக்குமார் வரும். இப்போ வந்துருச்சா செப்பரேட்டருடைய வேலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல கமா கொடுத்தோம். கமா கொடுத்த உடனே என்ன வந்திருக்கு, ஒரு blank ஸ்பேஸ் வந்திருக்கு. இங்க செப்னு கொடுத்து நம்ம கோட் மார்க்ல என்ன கொடுத்திருக்கோமோ அந்த சிம்பிள் இங்க வருது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க நம்ம பிளஸ் கொடுக்குறோம், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. பழனி பிளஸ் ராஜன் கொடுத்தோம்ல, அதே மாதிரி இது வந்து ஜாயின் பண்ணி வந்துருச்சு. ஓகே, திரும்ப அதே எக்ஸாம்பிளுக்கு வரேன். s into 5 அப்படின்னா முத்துக்குமார் வந்து 5 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இதுல நாம செப்பரேட்டர் யூஸ் பண்ணா என்ன வரும், sub equal to நான் ஒரு $$ அப்படின்னு நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் தெரியும் முத்துக்குமார் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்னு தெரியும். ஆனா இந்த முத்துக்குமார் வந்து இந்த $$ வந்து செப்பரேட் பண்ணுமா பண்ணாதான் அப்படின்னு ஒரு டவுட் வருமா நமக்கு. செப்பரேட்டருடைய வேலை என்ன, செப்பரேட் பண்றது. நாம என்ன சொல்றோம், ஆஸ்டிக்ஸோட வேலை ஸ்ட்ரிங்ல என்ன, ரிப்பீட்டேஷன். 5 தடவை நம்ம முத்துக்குமார் டிஸ்கிரைப் பண்ண சொல்றோம். அப்ப இந்த முத்துக்குமார் இடையில இந்த டாலர் சிம்பல் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட். இப்ப பாருங்க, வராது, இந்த டாலர் வராது. செப் வந்து எந்த வேலையும் இதுல செய்யாது. ஆனா இங்க பாருங்க, இந்த 51ல செப் வேலை செய்யுதான். n1, s equal to sep $5 வந்து வந்துருச்சு. ரெண்டு வேற வேறன்னா வந்து இந்த மாதிரி கமா கொடுத்தாலாம் வந்துடும். ஆனா இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த செப்பரேட்டர் எந்த வேலையும் செய்யாது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ். ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் எதெல்லாம், பிளஸ் கமா பிளஸ் ஈக்குவல் டு கமா ஆஸ்டரிஸ்க். பிளஸ் என்ன பண்ணும், ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணும், கான்கனேட் பண்ணும். பிளஸ் ஈக்குவல் டு என்ன செய்யும், ஆல்ரெடி உள்ளதை விட ஆட் பண்ணும். ஆஸ்டரிஸ்க் என்ன பண்ணும், ரிப்பீட்டேஷன். ஓகேயா, இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க. இப்போ நீங்க காப்பி பண்ணலாம், எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க.